வணக்கம். திருச்சி மாவட்டம் முத்துக்குளம் அருகே உள்ள தேசிய சட்டப்பள்ளியில் கடந்த 6ஆம் தேதி இளங்கலை 5ஆம் ஆண்டு மாணவர் ஒருவரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக சட்டப்பள்ளி விடுதியின் 2வது மாடியில் மது பார்ட்டி ஒன்று நடந்துள்ளது. அப்போது 5ஆம் ஆண்டு படிக்கும் 2 மாணவர்கள் போதையில் தங்களின் சிறுநீரை மதுவில் கலந்து பார்ட்டியில் பங்கேற்ற மற்றொரு மாணவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை குடித்த மாணவர் சற்று நேரத்தில் வாந்தி எடுத்துள்ளார். அடுத்த நாள் மற்றொரு மாணவர் வாயிலாக தனக்கு நண்பர்கள் சிறுநீர் குடிக்க கொடுத்ததை தெரிந்து கொண்டவர் குடும்பத்தாரிடம் தெரிவித்ததோடு சட்டப்பள்ளி பதிவாளர் பாலகிருஷ்ணனிடமும் 10ஆம் தேதி புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டதன் பேரில் 3 மாணவர்களிடமும் எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் வாக்குமூலம் வாங்கி வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த குழு வரும் 18ஆம் தேதி கல்லூரி நிர்வாகத்திடம் அறிக்கை அளிக்க முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை பாதிக்கப்பட்ட மாணவர் தான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கியுள்ளார். அவர் மிரட்டல் காரணமாக புகாரை வாபஸ் பெற்றாரா என மாணவர்கள் மத்தியில் பேச்சு எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த சம்பவம் பட்டியலின சமுதாயத்துக்கு எதிராக நடந்தது என சித்தரிக்க சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் சிக்கியுள்ள ஒரு மாணவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அதற்கு வாய்ப்பில்லை என தேசிய சட்டப்பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சி தேசிய சட்டப்பள்ளி ராம்ஜி நகர் அருகே அமைந்துள்ளதால் போலீசார் தினமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டாலும் அவர்கள் கண்ணில் மண்ணை தூவி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அங்கு ஜோராக நடக்கிறது. சட்டப்பள்ளி சம்பவம் கூட கஞ்சா புகைத்ததால் நடந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பலரும் கல்லூரியில் போதை பார்ட்டி நடந்ததே குற்றம், அதுல இது வேறையா, எல்லாம் போதை தரும் பாதை, தமிழகம் எங்கே போகிறது என்றே தெரியவில்லை என்றும் இந்த மாதிரி தருதலைகள்லாம் நாளைக்கு வக்கீலா போய் நீதிபதியாய் போய் எம்எல்ஏவா போய் சட்ட மந்திரியாய் போய் நாட்டுக்கு பெருமை சேர்க்க போறாங்க என்றும் பெரியார் ஜாதி ஒழித்த லட்சணம், அரசுக்கு கெட்ட பெயர் என்பதால் வழக்கை ஊத்தி மூடி முடிக்க பார்க்கிறார்கள். இந்த குற்ற பின்னணி மாணவர்கள் கையில் நாளை நீதித்துறை வந்தால் என்றும் மாணவர்கள் நினைத்து இருக்கலாம் மது குடிப்பது போல் சிறுநீர் குடிப்பது தவறு இல்லை என்று. மது குடிப்பதை சட்டம் அனுமதிக்கிறது, எனவே சட்டம் அனுமதித்தால் தவறும் செய்யலாம் என்றும் ஜெர்மனியில் சிறுநீரிலிருந்து பீர் தயாரிக்கிறாங்களாம், இங்கேயும் அதே டெக்னாலஜி கொண்டாடலாமே என்றும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.